ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம் வாங்க. காலையில் பார்த்திங்கன்னா பூரி போட்டு உருளைக்கிழங்கு குருமா வச்சாச்சு. பூரி வந்து இன்றைக்கி நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. எப்போதுமே எனக்கு புசு புசுன்னு வரும், இன்றைக்கும் நான் நல்லபடியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி குருமாவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டுக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நான் எப்போதுமே இந்த பூரி கிழங்கு தான் செய்வேன். இன்றைக்கி தான் பட்டாணி குருமா செஞ்சுருக்கேன். ரெண்டுக்குமே வழக்கமாக பூரி கிழங்கே செய்யாமல் பட்டாணி குருமா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு சோறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். இது வந்து நல்லெண்ணெயில் நல்லா வெண்டைக்காய் வதக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு தேங்காய் பூ போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். வத்தப்பொடி போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பட்டாணி குருமா இருந்துச்சு, அதையும் வச்சாச்சு மதியத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ரசம் ஒரு நாள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லுவேன். தக்காளி ஒரு பழுத்த பழத்தையும் போட்டு நல்லா பிழிஞ்சு, தக்காளி பழுத்த பழம் போட்டு நல்லா அது தெரியாமையே நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம், ரசம், அப்புறம் பேட் அப்பளம், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் காலையில் வச்ச பட்டாணி குருமா. இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு. எல்லோரும் சாப்பிடுவாங்க. பாய்.